அனைவருக்கும் வணக்கம். 11th standard mathematics exercise 3.6 question number 4 show that நிரூபிக்கன்றாங்க. இது ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஃபார்முலாவை பாருங்க. cos a equal to sin 2a divided by 2 sin a. நேரம் புரிஞ்சுட்டு இருக்கும். இந்த ஃபார்முலா எப்படி வருது? sin 2a னா 2 sin a cos a divided by denominatorல 2 sin a இருக்கு. 2 cancel, sin a cancel. நம்மளுக்கு கிடைக்கிறது cos a. அப்ப sin 2a divided by 2 sin a னா cos a. அப்ப cos a னா sin 2a divided by 2 sin a. இதில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்போ LHS சைடு மட்டும் எடுத்துக்கிறோம், RHS சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ cos by 15ல ஏ என்னான்னு பார்த்தீங்கன்னா பை பை 15 தான். அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. காஸ் பை பை 15 காஸ் ஏன்னு எடுத்துக்கின்னு இதில் அப்ளை பண்ண போகிறோம். சைனு 2a, அப்போ 2 பை பை 15 டிவைடட் பை 2 சைன் ஏ. சைன் ஏன்னா சைன் ஏ பை பை 15. அவ்வளோதான். நீங்கள் மாட்டு செஞ்சினே ஒர்க் பண்ணினே போக வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது ஏ என்னான்னு கேட்பேன். காஸ் ஏ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏ என்னான்னு கேட்பேன். 2 பை 15 சொல்லுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சைனு 2a. அப்போ 2a னா 4 பை பை 15 டிவைடட் பை 2 சைன் ஏ 2 பை பை 15. அவ்வளோதான். இங்கே ஏ காஸ் ஏ ஃபார்முலா சைன் 2a டிவைடட் பை 2 சைன் ஏ. ஏ வர இடத்துல 3 பை 15 போடுவோம். ஸோ அப்போ நம்ம சைனு 2a னா 2 இன்ட்டு 3 பை 15. அப்போ 6 பை 15 டிவைடட் பை 2 சைன் ஏ. ஏனா 3 பை 15. ஓகே. நீங்கள் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியவே அவசியம் கிடையாது. காஸ் 4 பை 15. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சைனு 8 பை 15 டிவைடட் பை 2 சைனு 4 பை 15. ஓகே. அதுக்கப்புறம் காஸ் 5 பை 15. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சைனு 10 பை 15 டிவைடட் பை 2 சைன் ஏ. அப்போ 2 சைன் ஏ 5 பை 15. ஓகே. நெக்ஸ்ட்டு காஸ் ஏவில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6 பை டிவைடட் பை 15. இங்கே ஏ வரத்தில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம சைன் அப்போ 12 பை divided by 15 divided by cos 12 by 15 divided by 2 sin 6 by 15. 6 by 15. Okay. Next a வந்து 7 pi divided by 15. So easy-ஆ sin 2a. அப்போ sin 2a னா sin 14 pi by 15 whole divided by 2 sin a. அப்போ 2 sin a 7 by 15. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. ஈஸியாக செய்யலாம். sin 2 pi by 15 sin 2 by 15. ஓகே, ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறம் sin 4 by 15 sin 4 by 15. ஓகே. sin 6 by 15 sin 6 by 15 கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன கேன்சல் ஆகுது பார்த்துக்கினே வாங்க. sin 8 by 15 இருக்கா? இதுவும் ஈக்குவல் தான். sin 8 by 15ம் sin 7 by 15ம் ஈக்குவல் வேல்யூ தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். sin 10 by 15ம் sin 5 by 15ம் ஈக்குவல் தான். இதுக்கு வந்து நம்ம ஈக்குவலாக எப்படி தெரியுமா செய்வோம், சைனு புரிய வைக்கிறேன். 8 by 15 ஈக்குவல் டு சைனு பை மைனஸ் பை 7 by 15. அப்போ சைன் பை மைனஸ் தீட்டா
sin theta. இப்போ sin 7/15. அதனால தான் இதுவும் ஈக்குவல்ஸ் 1. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி sin 10/5ம் 10/15ம் sin 5/15ம் ஈக்குவல் தான். அப்போ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இதுவும் கேன்சல் பண்ணாச்சா? அப்போ sin 12/15ம் sin 3/15ம் ஈக்குவல் தான். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்களே சொல்லுவீங்க sin 14/15ம் sin 5/15ம் ஈக்குவல் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 வரணும். அப்போ 14 இங்கே 1. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். 8π 7π 15 ஈக்குவலாக தான் இருக்கும். சரி 10π 5π டினாமினேட்டர்னா இருக்கும், அது ஈக்குவலாக வரும். ஆனால் கான்செப்ட் என்னன்னா sin π மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா. அந்த அடிப்படையில் எதெல்லாம் ஈக்குவல்னு சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ sin 8π/15ம் sin 7π/15ம் ஈக்குவல் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி sin 10π/15ம் sin 5π/15ம் ஈக்குவல். sin 14π/15ம் sin 5/15ம் ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். sin 12π/15ம் sin 3/15ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன மட்டும் தான் கிடைக்கும். நியூமினேட்டரில் 1 கிடைக்கும், டினாமினேட்டரில் 1 2 3 4 5 6 7. அப்போ 2/7 கிடைக்கும். 2/7 தான் உங்களுக்கு தெரியுமே. 2/7 நல்லா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். என்ன வரப்போகுது கொஷின் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 128. இப்போ 2/7னா 128. இப்போ ஜஸ்ட் இப்படி ட்ரை பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் வருங்காலத்தில் நீங்களே இப்போ ஆன்சர் பண்ணுவீங்க பாருங்க. இது மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் யாராவது கொஷின் கேட்குறாங்க, இதை கட் பண்ணிடுறாங்க. இதை கட் பண்ணிடுறாங்கன்னா 1 கண்டினியூஸாக பாருங்கள். 5/15 2/15 3/15 4/15 5/15 6 1 2 3 4 5 6 1/2/6 தான் ஆன்சர். இல்லை வேறு யாருன்னா கொஷின் செட்டர் என்ன பண்ணலாம், இதுவும் கூட ஆட் பண்ணுவாங்க. ஒரு இது கூட என்ன பண்ணலாம், ஒன்று ஆட் பண்ணலாம். காசு இன்ட்டு காசு 8/15 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஆன்சர் இதுக்கு 1/2/8. ஸோ நம்ம ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் இப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அது மட்டும் இல்லை, இது மாதிரி கொஷின் எவ்வளோ தான் மாற்றி கேட்டாலும் நம்மளால் உடனே ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் இதை சொல்லி கொடுத்துக்கிறேன். இது ஈஸியாக போர்டு எக்ஸாமில் வந்ததுன்னா ஆன்சர் பண்ணிங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த cos A = sin 2A/2 sin A ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா இது மாதிரி கொஷின் வந்தாலே இனிமேல் பார்த்தோன்னே செய்வீங்க. இப்போ யாரை வேணா பார்த்தோன்னே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொஷின் இதான் கேட்குறாங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே சொல்லுவீங்க. 1 2 3 4 நல்லா பார்த்து கொஷினை புரிஞ்சு வச்சுனீங்க. 1/2/4. ஸோ அப்போ 1/16 தெரிய போகுது. ஸோ ஓகே, இது மாதிரி மாற்றி கேட்டாங்கன்னா பதில் இல்லைங்க. இல்லை இதே கொஷின் கேட்டாங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணிட்டு போவாங்க. ஷார்ட்கட்டுக்கு ஷார்ட்கட் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். பெருசாகவும் போடுற மாதிரி ஒரு லைன்லேயே ஆன்சர் சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறேன். எல்லாமே கேன்சல் வரும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். 2 மட்டும் அவங்க எத்தனை டைம் கொடுத்துருக்காங்களோ 1 2 3 4 5 6 7 எத்தனை காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்களோ இப்போ 7 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1/2/2/7 போடணும். தேங்க்யூ.